ஹை காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஜாவா சீரிஸோட மாடியூல் 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். மாடியூல் 2 லாங்குவேஜ் ஃபண்டமெண்டல்ஸ். இந்த மாடியூலோட பாட்டா நம்ம என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபையர்ஸ், அண்ட் தென் ரிசர்வ்டு வேர்ட்ஸ், அண்ட் தென் டேட்டா டைப்ஸ், அண்ட் ஃபோர்த் ஒன் லிட்டரல்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட்ஸ், அண்ட் தென் வேரியபிள்ஸ். இந்த 5 டாப்பிக்கை முடிச்சதுக்கப்புறம் ஒரு ரொம்பவே இம்பார்ட்டண்டான டாபிக், அதுதான் மெயின் மெத்தட். இந்த மெயின் மெத்தட் பற்றி பார்க்கும்போது நான் போன வீடியோவில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தேன். அதாவது ஆஸ் அ ஜாவா டெவலப்பராக ஒவ்வொருத்தரும் ஜாவாவோட வெர்ஷன்ஸ் கூட டச்சில் இருக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம்னு சொல்லியிருந்தேன். அதை நான் ஏன் சொன்னேன் அப்படிங்கிறது இந்த மெயின் மெத்தடை பற்றி பார்க்கும்போது உங்களுக்கே புரிய வரும். அண்ட் நெக்ஸ்ட் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ், ஜாவா கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸ், அண்ட் அரேஸ் இன் ஜாவா, அண்ட் பேரார் மெத்தட்ஸ். இந்த 10 டாபிக் தான் இந்த மாடியூல் 2ஓட பாட்டை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்மளோட ஃபர்ஸ்ட் டாபிக் ஐடென்டிஃபையர்ஸ். நம்ம எப்பெல்லாம் ஜாவா கோட் எழுதுறோமோ அந்த ஜாவா கோட்ல நிறைய இடத்துல நம்மளுக்கு நேம் வைக்க வேண்டிய தேவை வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன்னா அந்த கிளாஸ்க்கு ஒரு நேம் வைக்கணும். நான் ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணாலும் அந்த மெத்தடுக்கு ஒரு நேம் வைக்கணும். ஃபங்க்ஷன்ஸை தான் ஜாவாவில் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. அண்ட் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணாலும் அந்த வேரியபிளுக்கு ஒரு நேம் வைக்கணும். இந்த மாதிரி நான் என் கோடிங்கில் வைக்கிற நேம்ஸை தான் ஐடென்டிஃபையர்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஐடென்டிஃபையர்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, என்னோட ஜாவா கோட்ல இருக்க காம்பனன்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது தான் இந்த ஐடென்டிஃபையர்ஸ். இது ஒரு கிளாஸ் நேமாக இருக்கலாம், ஆர்எல்ஸ் ஒரு மெத்தட் நேமாக இருக்கலாம், ஆர் ஒரு வேரியபிள் நேமாக இருக்கலாம், ஆர் ஈவன் ஒரு லேபிள் நேமாக கூட இருக்கலாம். சிம்பிளாக சொல்லணும்னா ஐடென்டிஃபையர்ஸுங்கிறது நம்ம கோடிங்கில் யூஸ் பண்ணுற நேம்ஸ் தான் ஐடென்டிஃபையர்ஸ். இப்போ நான் ஒரு கோட் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். இந்த கோடில் எத்தனை ஐடென்டிஃபையர்ஸ் இருக்குன்ட்டு உங்களோட வீடியோவை 1 மினிட் பாஸ் பண்ணி வச்சுட்டு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. இந்த ஜாவா கோட்ல எத்தனை ஐடென்டிஃபையர்ஸ் இருக்கு? இந்த ஜாவா கூட நம்ம தெளிவாக பார்த்தோம்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஒரு கிளாஸ். அண்ட் அந்த கிளாஸ்க்கு பக்கத்தில் இருக்க இந்த மெயினுங்கிறது அந்த கிளாஸோட நேம். ஸோ இந்த மெயினுங்கிறது ஒரு ஐடென்டிஃபையர். அண்ட் தென் இங்கே இருக்க இந்த மெயின், இந்த மெயினுங்கிறது ஒரு மெத்தடோட நேம். அப்போ இந்த மெயின் இன்னொரு ஐடென்டிஃபையர். அண்ட் தென் இந்த ஸ்ட்ரிங், இந்த ஸ்ட்ரிங்குங்கிறதும் ஒரு கிளாஸ் தான். நாம் எப்படி இங்கே மெயின்னு ஒரு கிளாஸ் எழுதியிருக்கோமோ அந்த மாதிரி இந்த ஸ்ட்ரிங்குங்கிறதும் ஒரு கிளாஸ் தான். பட் இந்த ஸ்ட்ரிங் கிளாஸை ஒரு யூஸராக நாம் எழுத கிடையாது, ஆல்ரெடி ஜாவா பீப்புளே எழுதி வச்சிருக்காங்க. இப்படி ஆல்ரெடி ஜாவா பீப்புளே எழுதி வச்சிருக்க கிளாஸை தான் ப்ரீ டிஃபைன்டு கிளாஸ்னு சொல்லுவோம். பட் எய்தர் வே இதுவும் ஒரு கிளாஸ் நேம் தான், அப்போ இதுவும் ஒரு ஐடென்டிஃபையர் தான். அண்ட் பக்கத்தில் இருக்க இந்த ஏஆர்ஜிஎஸ், இது ஒரு பராமீட்டர், அப்போ இதுவும் ஒரு ஐடென்டிஃபையர் தான். அண்ட் லாஸ்டா இங்கே யூஸ் பண்ணியிருக்க வேரியபிள் எக்ஸ், இதுவும் ஒரு ஐடென்டிஃபையர் தான். மொத்தமாக இந்த கோடில் மட்டும் நம்மளுக்கு 5 ஐடென்டிஃபையர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஐடென்டிஃபையர்ஸ்னா நேம்ஸ்னு பார்த்துட்டோம். அண்ட் இந்த நேமை நம்ம வைக்கும் போது ஏதாச்சும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் இந்த நேமை வைக்கணுமா, ஆர்எல்ஸ் நம்ம இஷ்டத்துக்கு எந்த நேம் வேணாலும் வச்சுக்கலாமான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. இதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம நேம் வச்சாகணும். இதை தான் நேமிங் ரூல்ஸ் ஆஃப் ஐடென்டிஃபையர்ஸ்னு சொல்லுவாங்க. ஜாவா பீப்புள் ஒரு 6 to 7 ரூல்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்பெல்லாம் நேம் வைக்கிறோமோ கம்பல்சரி அந்த ரூலை ஃபாலோ பண்ணி தான் நேம் வச்சாகணும். ஆர்எல்ஸ் கம்பைலேஷன் டைம்ல என்னோட கம்பைலர் இது வந்து ஒரு இன்வேலிடான நேம் அப்படின்ட்டு ரிஜெக்ட் பண்ணிடும், நம்மளுக்கு கம்பைலேஷன் எரர் வரும். நம்ம ரூல் நம்பர் 1 என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம வைக்க போற நேம்ல இந்த கேரக்டர்ஸ் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சில கேரக்டர்ஸை கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, அப்பர் கேஸ் ஆல்பபெட்ஸ், லோயர் கேஸ் ஆல்பபெட்ஸ், டிஜிட்ஸ், அண்டர்ஸ்கோர். இந்த கேரக்டர்ஸ் ஜென்ரலா எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயுமே நேமிங்க்கு அலோவ் பண்ற கேரக்டர்ஸ். இது இல்லாம ஜாவால இன்னொரு கேரக்டர் இருக்கு, அதுதான் டாலர் சைன். ஸோ எப்பெல்லாம் நம்ம நேம் வைக்கிறோமோ அந்த நேம்ல இந்த கேரக்டர்ஸ் மட்டும்தான் இருக்கணும். இதை தவிர வேற எந்த கேரக்டர் இருந்தாலும் கண்டிப்பா எரர் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், டோட்டல் சேலரி, இது வந்து ஒரு வேரியபிள். இது வந்து கரெக்டா தப்பான பார்த்தா கரெக்டான நேம் தான், பிகாஸ் அவங்க அலோவ் பண்ண கேரக்டர்ஸ் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் செகண்ட், டோட்டல் ஸ்பேஸ் சேலரி, இந்த இடத்துல இந்த நேம் வந்து தப்பு, பிகாஸ் நான் ஸ்பேஸுங்கிற ஒரு கேரக்டரை யூஸ் பண்ணியிருக்கேன், பட் அந்த ஸ்பேஸுங்கிற கேரக்டர் அவங்க அலோவ் பண்ண கிடையாது. இதுதான் ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 2 என்னன்னு பார்த்தா, என்னோட நேம்ல டிஜிட்ஸ் இருக்கலாம், பட் அந்த நேம் டிஜிட்ல ஸ்டார்ட் ஆகக்கூடாது. ஷுட் நாட் ஸ்டார்ட்ஸ் வித் டிஜிட். அதாவது டோட்டல் 1 2 3 இது வந்து ஒரு வேலிடான நேம், பட் 1 2 3 டோட்டல் இது வந்து ஒரு இன்வேலிடான நேம், பிகாஸ் என்னோட வேரியபிள் டிஜிட்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுதான் ரூல் நம்பர் 2. அண்ட் ரூல் நம்பர் 3 என்னன்னு பார்த்தோம்னா, ஐடென்டிஃபையர்ஸ் ஆர் கேஸ் சென்சிட்டிவ். கேஸ் சென்சிட்டிவ்னா என்ன அர்த்தம்னா,
மிஷினை பொறுத்த வரைக்கும் அப்பர் கேஸ் லெட்டர்ஸ், லோயர் கேஸ் லெட்டர்ஸ் ரெண்டுமே கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட். இப்போ நம்ம ஒரு ஹியூமன்ஸ்ட இந்த ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டா, ஒரு ஹியூமன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டுமே ஏங்கிற ஒரு ஆல்பபெட் தான். பட் மிஷினை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டுமே கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட். பிகாஸ் ஏவோட யூனிகோட் வேல்யூ 97 அண்ட் கேபிட்டல் ஏவோட யூனிகோட் வேல்யூ 65. மிஷினை பொறுத்த வரைக்கும் அதுக்கு எல்லாமே கேரக்டர்ஸோட யூனிகோட் வேல்யூ தான். அப்போ 97, 65 இந்த ரெண்டுமே வேற வேற. ஸோ அந்த ஸ்மால் ஏ, கேபிட்டல் ஏ அந்த ரெண்டுமே வேற வேற தான். அப்போ நான் ஒரு வேரியபிளுக்கு ஸ்மால் ஏன்னு நேம் வச்சேன்னா இன்னொரு வேரியபிளுக்கு கேபிட்டல் ஏன்னு நேம் வச்சுக்கலாம். இந்த ரெண்டும் வேற வேற நேம் தான். ஸோ நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இதுதான் ரூல் நம்பர் 3. அண்ட் ரூல் நம்பர் 4 என்னன்னு பார்த்தோம்னா, நான் இப்போ நேம் வைக்கிறேன். இந்த நேம்ல 4 கேரக்டர் தான் இருக்கணும். இல்லை ஏபிசி இல்லை XYZ இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல தான் நேம் வைக்கணும். இந்த மாதிரி ஏதாச்சும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கான்னு பார்த்தோம்னா கண்டிப்பா கிடையாது. ஸோ நம்ம நேம் வைக்கிறதுல லென்த் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. நம்ம வைக்கிற நேம் எவ்வளோ பெருசு வேணாலும் இருக்கலாம். பட் நம்ம ரொம்ப பெருசாக நேம் வைக்கலாமான்னு கேட்டால் அது வந்து ஒரு ரெக்கமெண்டடான ப்ராக்டிஸ் கிடையாது. நம்ம எப்போல்லாம் நேம் வைக்கிறோமோ அந்த நேம் அந்த பர்பஸை ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் யூசர் கிட்ட இருந்து அவரோட ஏஜ் இன்புட்டாக வாங்குறேன்னா அந்த வேரியபிளுக்கு நான் ஏஜுங்கிற நேமை வச்சாதான் இது இங்கே பர்ஃபெக்டாக இருக்கும். ஏஜுங்கிற நேமுக்கு பதிலாக இன்ட் ஏபிசி ஈக்குவல் டு 10ன்னு வச்சா இது ஒரு கரெக்டான வேரியபிள் நேம் தான். பட் இந்த ஏபிசிங்கிறது ஒரு மீனிங்ஃபுல்லான நேமாவே இல்லை. ஸோ எப்போல்லாம் நம்ம நேம் வைக்கிறோமோ அந்த நேம் வந்து அதோட ஃபங்க்ஷனாலிட்டியோ இல்லை பர்பஸையோ ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கணும். அதுதான் ஒரு குட் ப்ரோக்ராமிங் ப்ராக்டிஸ். இதுதான் நம்மளோட ரூல் நம்பர் 4. அண்ட் ரூல் நம்பர் 5 என்னன்னு பார்த்தோம்னா, ஜாவால சில வேர்ட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வேர்ட்ஸுக்குன்னு தனியாக ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு. ஸோ காமனாக நம்ம யூஸ் பண்ணுற இடத்துல அந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஸோ நம்ம அந்த மாதிரி வேர்ட்ஸை எடுத்து நேமிங்க்கு யூஸ் பண்ண முடியாது. நோ ரிசர்வ்டு வேர்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப், இன்டர், ஃப்ளோட், கேர் இந்த மாதிரி இன்னும் சில வேர்ட்ஸை ஆல்ரெடி ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி இருக்க வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம நேம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணால் நம்மளுக்கு கம்பைலேஷன் எரர் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்ட் இஃப் இஸ் ஈக்குவல் டு 10. இது வந்து ஒரு கரெக்டான அசைன்மெண்ட்டான்னு பார்த்தா கிடையாது. பிகாஸ் இஃப் நான் இங்கே நேமை யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இஃப் நம்மளால நேமை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இஃப் ஆல்ரெடி ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. இஃப்க்கு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு. அந்த ஃபங்க்ஷனாலிட்டி கம்பைலருக்கு ஆல்ரெடி சொல்லியாச்சு. இப்போ நான் வந்து இந்த இஃபை வந்து ஒரு வேரியபிளா ட்ரீட் பண்ண அப்படின்னா என் கம்பைலர் ட்ரீட் பண்ணாது. அதே மாதிரி இன்ட் இன்ட் ஈக்குவல் டு 10 இதுவுமே ஒரு தப்பான நேம் தான். பிகாஸ் இங்க இந்த இன்ட்டை வந்து நம்ம நார்மல் ஒரு நேமா யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இன்ட்டுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு. அதனால இன்ட்டை நம்ம நார்மல் நேமா யூஸ் பண்ண முடியாது. இதுதான் நம்மளோட ரூல் நம்பர் 5. ஆல்ரெடி ரிசர்வ் பண்ணி வச்சிருக்க வேர்ட்ஸை நம்மளால ஐடென்டிஃபையரா யூஸ் பண்ண முடியாது. அண்ட் ரூல் நம்பர் 6. இந்த ரூல் நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இந்த ரூல் என்னன்னா, ஆல்ரெடி ஜாவா பீப்புள் எழுதி வச்சிருக்க கிளாஸ் நேமையும் இல்லை ஆல்ரெடி ஜாவா பீப்புள் எழுதி வச்சிருக்க இன்டர்ஃபேஸ் நேமையும் நாம நேம் வைக்கிறதுக்கு ஹாப்பியா யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது int string equal to 10. ஸ்ட்ரிங்கிறது ஆல்ரெடி ஜாவா பீப்புள் எழுதி வச்சிருக்க ஒரு ப்ரீடிஃபைன் கிளாஸ் நேம்னு பார்த்தோம். பட் அந்த நேமை நான் இங்கே ஒரு வேரியபிளா யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இதனால எந்த பிரச்சனையும் வராது. ஹாப்பியாக என்னோட கம்பைலேஷன் நடக்கும் அண்ட் என்னோட கோட் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னும் ஆகும். இந்த ஸ்ட்ரிங்கிறது ரிசர்வ்டு வேர்ட் கிடையாது. இது ஆல்ரெடி எழுதி வச்சிருக்க ஒரு கிளாஸ், அவ்வளவுதான். ஜாவா பீப்புள் சொன்னது ரிசர்வ்டு வேர்ட்ஸை தான் நீங்கள் நேம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ண முடியாதுன்னு. பட் ப்ரீடிஃபைன் கிளாஸ் நேமையோ ஆர் ப்ரீடிஃபைன் இன்டர்ஃபேஸ் நேமையோ இங்கே யாரும் ரிசர்வ் பண்ணி வைக்க கிடையாது. ஸோ இதை நம்ம ஹாப்பியாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி அப்ரோச்சை நம்ம ஃபாலோ பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக வாய்ப்பில்லை. பிகாஸ் இந்த மாதிரி அப்ரோச்சை ஃபாலோ பண்ணால் ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸை நாமளே நம்ம கோடில் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி அப்ரோச்சை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது தான் நல்லது. ஸோ இந்த 6 ரூல்ஸ் தான் நம்ம எப்பெல்லாம் நேம் வைக்கிறோமோ நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ். இந்த ரூல்ஸை நம்ம வயலேட் பண்ணோம்னா அது ஒரு வேலிடான ஐடென்டிஃபையராக இருக்காது அண்ட் கம்பைலேஷன் டைமில் என்னோட கம்பைலர் எரரை தான் த்ரோ பண்ணும். இப்போ உங்களுக்கு ஒரு குட்டி டாஸ்க். இந்த ஸ்க்ரீனை ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி வச்சுட்டு இங்கே இருக்க வேர்ட்ஸில் எதெல்லாம் வேலிடான ஐடென்டிஃபையர்ஸ் அண்ட் எதெல்லாம் இன்வேலிடான ஐடென்டிஃபையர்ஸ்னு கண்டுபிடிங்க. இது உங்களுக்கு இருக்க ஃபர்ஸ்ட் டாஸ்க். அண்ட் இது உங்களோட செகண்ட் டாஸ்க். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கோடுக்கு என்ன அவுட்புட் வரும்ட்டு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. இந்த கோட் பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம். பட் இந்த கோட்ல நிறைய இம்பார்ட்டன்டான விஷயம் அடங்கி இருக்கு. ஸோ இந்த 2 கொஸ்டினையும் ட்ரை பண்ணிட்டு உங்களால ஆன்சர் கண்டுபிடிக்க முடிஞ்சா உங்களோட ஆன்சரை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. நம்மளோட செகண்ட் டாபிக் ரிசர்வ்டு வேர்ட்ஸ். நம்ம நேமிங் ரூல்ஸ்லேயே பார்த்தோம், ஜாவா பீப்புள் ஆல்ரெடி சில வேர்ட்ஸை ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க அண்ட் அந்த மாதிரியான வேர்ட்ஸை நம்ம ஐடென்டிஃபையராக யூஸ் பண்ண முடியாதுன்னு பார்த்தோம். இந்த மாதிரி ரிசர்வ் பண்ணி வச்சிருக்க வேர்ட்ஸுக்கு அவங்க அசைன் பண்ண ஃபங்க்ஷனாலிட்டின்னு ஆல்ரெடி ஏதாச்சும் இருக்கும். ஆர்எல்ஸ் இந்த வேர்ட்ஸ் ஏதோ சில வேல்யூஸை டினோட் பண்ணிட்டு இருக்கும். இந்த வேர்ட்ஸ் தான் ரிசர்வ்டு வேர்ட்ஸ்னு சொல்கிறோம் அண்ட் இந்த ரிசர்வ்டு வேர்ட்ஸை நம்ம நேமிங்க்கு யூஸ் பண்ண முடியாதுன்னு ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஜாவால மொத்தம் 53 ரிசர்வ்டு வேர்ட்ஸ் இருக்கு.
இந்த 53 ரிசர்வ்டு வேர்ட்ஸை நம்ம 2 கேட்டகரியில பிரிக்கலாம். அதாவது இந்த 53 ரிசர்வ்டு வேர்ட்ஸை நம்ம 50 ரிசர்வ்டு கீவேர்ட்ஸா பிரிக்கலாம், ஆர்எல்ஸ் 3 ரிசர்வ்டு லிட்டரலா பிரிக்கலாம். 50 ரிசர்வ்டு keywords or 3 reserved literal. ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ்னா என்ன மீனிங்னா, இந்த வேர்ட்ஸுக்கு ஜாவா பீப்பிள் ஆல்ரெடி ஏதோ ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை கொடுத்துருப்பாங்க. இந்த வேர்ட்ஸை கம்பைலர் பார்த்தா இந்த வேர்ட்ஸுக்கு இதுதான் மீனிங், இந்த வேர்ட் இந்த வேலையை தான் செய்யும் அப்படின்னு கம்பைலர் கண்டுபிடிச்சிடும். ரிசர்வ்டு லிட்டரல்னா என்ன அர்த்தம்னு பார்த்தோம்னா, இந்த வேர்ட்ஸுக்கு ஆல்ரெடி ஒரு வேல்யூ இருக்கும். இந்த வேர்ட்ஸ் ஒரு வேல்யூவை டினோட் பண்ணும். அதுதான் நம்ம ரிசர்வ்டு லிட்டரல்னு சொல்லுவோம். இந்த 3 ரிசர்வ்டு லிட்டரல் என்னென்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ட்ரூ, அண்ட் செகண்ட் ஃபால்ஸ், தேர்டு நல். இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டும் நம்மளோட பூலியன் வேல்யூஸை டினோட் பண்ற ரிசர்வ்டு வேர்ட்ஸ். அண்ட் இந்த நல்லுங்கிறது ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிளுக்கு நம்ம எந்த ஆப்ஜெக்டும் அசைன் பண்ணலன்னா நம்மளோட ஜேவிஎம் டிஃபால்ட்டா அந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ற வேல்யூ தான் நல். அண்ட் இந்த 3 வேர்ட்ஸ் தான் நம்ம ரிசர்வ்டு லிட்டரல்னு சொல்றோம். அண்ட் மீதி இருக்க 50யை நம்ம ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ்னு சொல்லுவோம். இந்த ரிசர்வ்டு கீவேர்ட்ஸை அகைன் 2 டைப்ஸா பிரிச்சிருக்காங்க. இதுல 48 2ன்னு பிரிச்சிருக்காங்க. இந்த 48 வந்து யூஸ்டு ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த 2வை வந்து அன்யூஸ்டு ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த 2 வேர்ட்ஸை ரிசர்வ் பண்ணியிருக்காங்க, பட் இதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி இன்னும் அஃபிஷியலாக அசைன் பண்ணல. பட் அசைன் பண்ணல அப்படின்னாலுமே இதை நம்ம ஐடென்டிஃபையரா யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டால் யூஸ் பண்ணக்கூடாது. அது எந்தெந்த வேர்ட்ஸ்னு பார்த்தோம்னா, இதுல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இருக்க வேர்ட் கோ டு, செகண்ட் இருக்கிறது கான்ஸ்ட். கோ டுங்கிறது பிரேக் கண்டினியூ மாதிரி ஒரு ஜம்ப் ஸ்டேட்மெண்ட். இதை ஒரு அன்கண்டிஷனல் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. பழைய லாங்குவேஜஸ் லைக் சி லாங்குவேஜ்லாம் கோ டுங்கிற கீவேர்ட் இருந்துச்சு, அண்ட் அதை யூஸும் பண்ண முடிகிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் எதனால ஜாவாவை இதை என்ன யூஸ் பண்ணாமல் இருக்காங்கன்னா, இந்த கோ டுவை யூஸ் பண்ணி நாம் எழுதுகிற கோடில் சில செக்யூரிட்டி பிரீச் வரதுக்கான சான்சஸ் இருந்துச்சு. அதனால தான் ஜாவா பீப்பிள் ரிஸ்க் எடுக்காம இந்த வேர்டை ரிசர்வ் மட்டும் பண்ணியிருக்காங்க, பட் அதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டியை இன்னும் அசைன் பண்ணல. கான்ஸ்ட்ங்கிற கீவேர்ட் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேரியபிளை டிக்ளேர் பண்றதுக்கு யூஸ் ஆகும். பட் ஜாவால நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபைனல்ங்கிற ஒரு கீவேர்டு இருக்கு. அந்த கீவேர்டும் இதே வேலையை தான் பண்றதுனால அந்த கான்ஸ்ட்ங்கிற கீவேர்டையும் நம்ம யூஸ் பண்ணாம இன்னும் வச்சிருக்கோம். ஓகே, கோ டு யூஸ் பண்ணா சில செக்யூரிட்டி ப்ராப்ளம் வரும்னு சொன்னீங்க. அது என்ன ப்ராப்ளம்னு கேட்டா, இதை நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு சி கூட ரன் பண்ணி காட்டுறேன். இந்த கோடுக்கு என்ன அவுட்புட் வரும்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதா? நான் இங்க ஒரு இஃப் எல்ஸ் இருக்க ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் கோட எழுதியிருக்கேன். இஃப்க்குள்ள 3 greater than 2 கொடுத்துருக்கேன். இந்த கண்டிஷன் ஒரு ட்ரூவான கண்டிஷன். அப்ப கண்டிஷன் ட்ரூனா கண்டிப்பா எனக்கு இஃபோட பாடி எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இஃபோட பாடியில நான் கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் printf hi. இந்த கோடு கண்டிப்பா ரன் ஆயிடும். அண்ட் தென் அதுக்கு கீழே ஒரு கோ டு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. என்னோட கம்பைலர் எப்பெல்லாம் கோ டுவை பார்க்குதோ அண்ட் தென் அந்த லேபிள் எங்க இருக்கோ டைரக்டா அந்த இடத்துக்கு போயிடும். இன் பிட்வீன்ல இருக்க ஸ்டெப்ஸ் எல்லாம் கண்டுக்கவே கண்டுக்காது. அப்ப என்னோட L1 எல்ஸ்குள்ள இருக்கு. எல்ஸ்குள்ள அது போனதுக்கு அப்புறம் அந்த லேபிளுக்கு கீழே இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னோட கம்பைலர் ரன் பண்ணும். அப்ப இதை நான் ரன் பண்ணா என்னோட அவுட்புட் ஹாய் பாய்னு வரும். இது வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான கோடே கிடையாது. நம்ம ஜென்ரலா எதுக்கு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம்? என்னோட கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும். என்னோட கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும். பட் ஆனா கோட்டோ யூஸ் பண்ணா அந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்கான லாஜிக்கையே நம்மளால மாற்ற முடியும். ஸோ இந்த மாதிரியான சின்டெக்ஸ் லாங்குவேஜில் அலோவ் பண்ணா இதை யூஸ் பண்ணி டெவலப் பண்ற அப்ளிகேஷன்ல சில செக்யூரிட்டி பிரீச்சஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால தான் ஜாவா பீப்பிள் இதை இன்னும் நம்ம அசைன் பண்ணாமே வச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் இதை நம்ம அன்யூஸ்டு கீவேர்ட்ஸ்னு சொல்றோம். நெக்ஸ்ட் இந்த 48 யூஸ்டு கீவேர்ட்ஸ் என்னன்னு தெளிவா பார்க்கறதுக்கு அந்த கீவேர்ட்ஸை நான் கேட்டகரி வைஸ் சொல்றேன். ஸோ உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் அது ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம அந்த 48 யூஸ்டு கீவேர்ட்ஸ் என்னன்னு தான் பார்க்க போறோம். இந்த 48 யூஸ்டு கீவேர்ட்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது டேட்டா டைப்ஸ்க்கு யூஸ் பண்ற கீவேர்ட்ஸ். கீவேர்ட்ஸ் which are used for data types. இதுல நம்மளுக்கு மொத்தம் 8 கீவேர்ட்ஸ் இருக்கு. ஸோ இது என்னன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து பைட், ஷார்ட், கேர், இன்ட்,
லாங், ஃப்ளோட், டபுள், பூலியன். இந்த 8 கீவேர்ட்ஸ் தான் டேட்டா டைப்ஸை டினோட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ். நாம நெக்ஸ்ட் பார்க்க போறது ஃப்ளோ கண்ட்ரோலுக்கு எந்தெந்த கீவேர்ட்ஸ்லாம் யூஸ் ஆகும்னா பார்க்க போறோம். இதுல நம்மளுக்கு மொத்தம் 11 கீவேர்ட்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஃப், எல்ஸ், ஸ்விட்ச், கேஸ், default, for, while, do, break, continue, return. ஸோ இந்த 11 கீவேர்ட்ஸும் ஃப்ளோ கண்ட்ரோலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது மாடிஃபையர்ஸ்க்கு என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா நெக்ஸ்ட் பார்க்க போறோம். மாடிஃபையர்ஸ் தான் நீங்க என்னன்னு இப்போ ஒரி பண்ணிக்க தேவையில்லை. மாடிஃபையர்ஸை நம்ம மாடியூல் 3ல ஒரு செப்பரேட் டாபிக்காகவே பார்ப்போம். இந்த மாடிஃபையர்ஸ்லயும் மொத்தம் 11 கீவேர்ட்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பப்ளிக், private, protected, static, strict FP, synchronized, transient, volatile, final, abstract. ஸோ 11 வந்துடுச்சா? 10 தான் இருக்கு. இன்னும் ஒன்று மிஸ் ஆகுது. என்னது அந்த ஒன்று? நேட்டிவ். ஸோ இந்த 11 கீவேர்ட் தான் மாடிஃபையர்ஸை டினோட் பண்றதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகிற கீவேர்ட்ஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஃபோர்த் கேட்டகரி என்னன்னு பார்த்தோம்னா, எக்ஸப்ஷனல் ஹேண்டலிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ் என்னன்னு ஃபோர்த் பார்க்க போறோம். அண்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்னா என்ன நீங்க ஒரி பண்ணிக்க தேவையில்லை. இதையும் நம்மளோட லேட்டர் மாடியூல்ல ஒரு தனி டாபிக்காகவே பார்ப்போம். ஸோ இதுல நம்மளுக்கு இருக்க கீவேர்ட்ஸ் என்னென்னா, ட்ரை, கேட்ச், ஃபைனலி, த்ரோ, த்ரோஸ், அசெட். ஸோ நம்ம எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ற கீவேர்ட்ஸும் மொத்தம் 6 இருக்கு. நம்மளோட 5th கேட்டகரி நாம என்னன்னு பார்த்தோம்னா, கிளாஸ் அண்ட் இன்டர்ஃபேஸை டினோட் பண்றதுக்கு யூஸ் பண்ற கீவேர்ட்ஸ் என்னன்னு தான் நம்மளோட 5th கேட்டகரியில பார்க்க போறோம். கிளாஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ். இதுக்கு என்னென்ன கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் கிளாஸ், இன்டர்ஃபேஸ், எக்ஸ்டென்ஸ், இம்ப்ளிமெண்ட்ஸ், இம்போர்ட்ஸ், பேக்கேஜ். இந்த 6 கீவேர்டு தான் கிளாஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ்க்கு ரிலேட்டடாக யூஸ் பண்ணுற கீவேர்ட்ஸ். அண்ட் நம்மளோட லாஸ்ட் கேட்டகரி என்னன்னு பார்த்தோம்னா, ஆப்ஜெக்டை டினோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கீவேர்ட்ஸ். ஐ மீன் ஆப்ஜெக்ட் ரிலேட்டட் கீவேர்ட்ஸ். இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, நியூ, இன்ஸ்டன்ஸ் ஆஃப், சூப்பர், திஸ். ஸோ இந்த 4 கீவேர்டும் ஆப்ஜெக்ட் ரிலேட்டட் கீவேர்ட்ஸ். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் 8 கீவேர்ட் பார்த்தோம். இது டேட்டா டைப்ஸை டினோட் பண்ணுற கீவேர்ட்ஸ். அண்ட் தென் 11 கீவேர்ட் பார்த்தோம். இது ஃப்ளோ கண்ட்ரோலுக்கு யூஸ் பண்ணுற கீவேர்ட்ஸ். அண்ட் தென் அகெயின் ஒரு 11 கீவேர்ட் பார்த்தோம். இது மாடிஃபையர்ஸை டினோட் பண்ணுறதுக்கான கீவேர்ட்ஸ். அப்புறம் ஒரு 6 கீவேர்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் ரிலேட்டடாக பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு 6 கிளாஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ்க்கு ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் பார்த்தோம். அண்ட் லாஸ்ட்டாக இருக்க ஒரு 4 ஆப்ஜெக்டை டினோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கீவேர்ட்ஸ்ன்னு பார்த்தோம். ஸோ நம்மளுக்கு 48ல் 46 கீவேர்ட்ஸ் கவர் ஆயிடுச்சு. இன்னும் இருக்க 2 கீவேர்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளோட 8th கேட்டகரியில் இருக்கிறது void. ஸோ ரிட்டர்ன் டைப்பை டினோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கீவேர்ட் தான் void. அண்ட் 9th ஒன் enum. ஸோ enumங்கிறது ஒரு குரூப் ஆஃப் நேம்டு கான்ஸ்டன்ட்டை டினோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கீவேர்டு தான் enum. பட் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் இப்போ ஒரி பண்ணிக்க தேவையில்ல. இது எல்லாத்தையுமே நம்ம லேட்டர் தெளிவாக பார்ப்போம்.
ஸோ நீங்க இப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த 48 கீவேர்ட்ஸ் என்னென்ன? அண்ட் இந்த 48 கீவேர்ட்ஸ் எந்தெந்த கேட்டகரி கீழ வருது? எது எதுக்காக யூஸ் ஆகுது? அப்படிங்கிறதுக்காக தான். இந்த 48 கீவேர்ட்ஸ்ல சில கீவேர்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அது என்னென்ன கீவேர்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, ஸ்ட்ரிக்ட் எஃப்பி பட் நாட் ஸ்ட்ரிக்ட் எஃப்பி. இந்த இடத்துல எஃப்ங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு லோயர் கேஸ் லெட்டரா தான் இருக்கணுமே தவிர, அப்பர் கேஸ் லெட்டர் போட்டா அது கீவேர்டா கன்சிடர் ஆகாது. அதே மாரி தான் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அந்த ஓங்கிறது நம்மளுக்கு ஒரு அப்பர் கேஸ் லெட்டரா தான் இருக்கணும். சிங்க்ரனைஸ்ட் பட் நாட் சிங்க்ரோனைஸ். சிங்க்ரோனைஸ்டு லாஸ்ட்ல டி இருக்கணும். எக்ஸ்டென்ஸ் பட் நாட் எக்ஸ்டெண்ட். எக்ஸ்டென்ஸ் லாஸ்ட்ல எஸ் இருக்கணும். அதே மாரி தான் இம்ப்ளிமெண்ட்ஸ்க்கும். பட் இம்போர்ட் பட் நாட் இம்போர்ட்ஸ். இம்போர்ட்க்கு எஸ் லாஸ்ட்ல வரக்கூடாது. கான்ஸ்ட் பட் நாட் கான்ஸ்டன்ட். அது கான்ஸ்டன்ட்டா டினோட் பண்றதுக்கான கீவேர்ட் தான். பட் அந்த கீவேர்டோட ஆக்சுவல் இது கான்ஸ்ட் தான். ஸோ இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு சின்ன டாஸ்க். இதுல இதெல்லாம் வந்து ஜாவால இருக்க வேலிட் கீவேர்ட்ஸ்ன்னு நீங்க கண்டுபிடிச்சு கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க.